அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டுக்கு ரொம்ப சீரும் சிறப்புமா, செல்வ வளம் பெற்று சிறப்பாக வாழணும்னு வாழ்த்துறேன். ஸோ எப்பயுமே நான் சொல்லியிருப்பேன், தமிழ் புத்தாண்டு தான் ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம் அப்படின்னு. தமிழ் புத்தாண்டு எப்படி கொண்டாடுன்றத நாளைக்கு விளாக்ல பார்க்கலாம். இது நேத்திக்கு எடுத்த விளாக். நேத்திக்கு காலை டிஃபனுக்கு மாவு இல்லாத காரணத்தினால் நல்லா மொறு மொறுன்னு கோதுமை தோசையும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டாச்சு. கோதுமை தோசை ரொம்ப ரேர் தான், எப்பயாவது தான், இல்லைன்னா சப்பாத்தி தான் செய்வேன். அதுக்கப்புறம் மதிய லஞ்சுக்கு மீன் குழம்பு, மீன் வறுவலுங்க. ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த மீன் தான் மசாலாவும் போட்டு குழம்புக்குன்னு தனித்தனியாக எடுத்து வச்சுது. ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்ததுனால 2லேருந்து 3 நாள் வச்சு தாராளமாக வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறாது. இதுவே நீங்கள் வெளியில் வாங்குறீங்க அப்படின்னா ஐஸ் வச்ச மீனில் ஒரே நாள்லேயே டேஸ்ட், குழம்புடைய டேஸ்ட்டே மாறிடும். இந்த மாதிரி தாழங்குடால கடல் மீன் டைரெக்டாக போய் வாங்கி வரீங்கன்னா கண்டிப்பாக 2-3 நாளைக்கு நீங்கள் எத்தனை தடவை எடுத்து வச்சாலுமே குழம்பு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வாங்கின மீன் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு மீன் வறுவல் வச்சு செம்ம சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஸோ இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. நாளைக்கு மினி விளாக் பார்க்கலாம். தேங்க்யூ.